நமது டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வளமுடன் வாழ யோகா இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஒரு அற்புதமான யோகா பயிற்சியோடு உங்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. இன்றைக்கி என்ன ஆசனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இடுப்பெலும்பு சரிங்களா, அந்த பெல்விக் போன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடுப்பெலும்புக்கு உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரெச்சை கொடுக்கக்கூடிய நல்ல ஆசனம்ங்க இது. ஆனால் கொஞ்சம் அட்வான்ஸ் தான், கடினமாக இருக்கும். ஆனால் எவ்வளவு முடியுதோ அந்தளவுக்கு நம்ம ஆரம்பத்தில் பயிற்சி பண்ணலாம். பயிற்சி பண்ண எதுவும் சாத்தியம்தான். ஏன்னா ஆசனங்களை பொறுத்தளவு உடலில் உடனே மாற்றணும் அப்படின்னா அது சாத்தியம் இல்லை தான். நீண்ட கால பயிற்சி கண்டிப்பாக அதுக்கு பலன் கொடுக்கும். அந்த இறுதி நிலையை நம்மளால் அடைய முடியும். அவங்கவுங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு செஞ்சாவே போதுமானதுங்க. ஏன்னா இந்த இடுப்பெலும்பு அப்படின்றது பெல்விக் போன் சொல்கிறோம் பார்த்திங்களா, அது வந்து ஆண் பெண் இருபாலருக்குமே மிக முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா. இதை எப்படி முறைப்படி செய்யணுங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக விளக்குறேங்க. கால்களை பிரித்து வச்சுக்கோங்க. கையில் பின்புறமாக வச்சுட்டு ஓய்வு. தண்டாசனம் வந்துடுங்க. கால்களை நேராக வச்சுக்கோங்க. கைகளை இடுப்புக்கு கிட்ட வச்சுட்டு தலை நேராக இருக்கட்டும். சரி, இப்போ ஒரு காலை மடக்கி பின்புறமாக வச்சுக்கோங்க. இன்னொரு காலை மடக்கி முன்புறமாக வச்சுக்கோங்க. எந்த கால் வேணாலும், ஏன்னா 2 காலையும் தான் நம்ம மாற்றி தான் செய்ய போகிறோம். சரி, கொஞ்சம் இடுப்பை கொஞ்சம் நகர்த்தி வச்சுட்டு இந்த முன்னாடி இருக்கிற காலை வந்து எந்த அளவுக்கு உங்களால் நகர்த்த முடியுமோ நகர்த்திட்டு கைகளை கொண்டாந்து முன்னாடி வச்சுக்கோங்க. அதாவது உங்களுடைய 2 கைகளையும் தரையில் வைக்கிறீங்க. பக்கத்தில் உங்களுடைய பாதம் இருக்கணும். தலையை உயர்த்திட்டு அப்படியே ஒரு 6 எண்ணிக்கை இல்லைன்னா 10 எண்ணிக்கை. அப்புறம் மெதுவாக மேலே வந்துட்டு பின்னாடி இருக்கிற காலை முன்னாடி கொண்டு வந்துடணும். முன்புறமாக இருக்கிற காலை பின்புறமாக கொண்டு வரணும். இதில் அதிகம் நம்ம கவனிக்க வேண்டியது முன்னாடி இருக்கக்கூடிய காலை. அதை மட்டும் கொஞ்சம் எவ்வளோ இப்படி நகர்த்த முடியுமோ நகர்த்திட்டு, ஏன்னா 2 கைகளையும் கொண்டாந்து முன்னாடி தரையில் வைக்கணும் தானே. ஒரு 6 எண்ணிக்கை இல்லைன்னா 10 எண்ணிக்கை அப்படியே இருக்கலாம். இது முடித்த உடனே இந்த இடம் தொடைப்பகுதி இடுப்புக்கெல்லாம் ஒரு ஸ்ட்ரெச்சு பயங்கரமாக இருக்கும். அதனால் சசங்காசனத்தில் கொஞ்சம் ஓய்வு எடுத்தால் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த ஆசனத்தில் இடுப்பு எலும்புக்கும் கால்களுக்கும் கொஞ்சம் இல்லை கொஞ்சம் அதிகப்படியான ஸ்ட்ரெச்சு இருக்கும் சரிங்களா. முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. இதில் வந்து இந்த கைகளை கொண்டாந்து முன்னாடி வைக்கிறது, அந்த பாதத்தை தள்ளி வைக்கிறது, அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஏன்னா அது இப்படி பண்ணும்போது தான் அந்த ஸ்ட்ரெச்சு வந்து அதிகமாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதனுடைய பலன்களை அதிகமாக நம்மளால் எடுத்துக்க முடியும், கிடைக்கும் நமக்கு சரிங்களா. அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். மற்றபடி இது கொஞ்சம் அட்வான்ஸ் தான். ஆனால் இருந்தாலும் நீங்கள் பயிற்சி பண்ணுங்கள். பயிற்சி பண்ணும் பொழுது கண்டிப்பாக நம்ம அந்த இறுதி நிலையை அடைய முடியும். ஏன்னு கேட்டால் இடுப்பெலும்பு மிக முக்கியமான ஒன்று. அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் மிக முக்கியமானது. அது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல பயிற்சியை கொடுக்கறதுக்கு நிறைய ஆசனங்கள் இருந்தாலும் இதுவும் ஒரு முக்கியமான ஆசனங்க சரிங்க.
அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு அற்புதமான யோகா பயிற்சியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.